ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் ஊற்று தண்ணீரை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசி, இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொல்கிறார். அடுத்ததாக நீங்கள் அந்த 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதம். இது என்னப்பா ஆசீர்வாதம்? நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எனக்குள்ள என் மூலமாக மற்றவங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால இப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை, அந்த ஏப்ரஹாமிக் பிளெஸ்ஸிங்கை இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல ஆண்டவரை பின்பற்றி, அவரை போல ஆண்டவரை தேடி, அவரை போல ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? உனக்குள் பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு ஊற்று தண்ணீர் எப்படி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்குதோ அதே போல் கர்த்தர் உங்களை ஊற்று தண்ணீராய் வைப்பார். உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பணம் கொடுத்தேன், காசு கொடுத்தேன், ஒரு உதவி செஞ்சேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 2 வார்த்தை பேசினாலே, இந்த மகன் பேசுகிறது, இந்த மகள் பேசுகிறது எனக்கு ஆறுதலாக இருக்குதே, இவங்க சந்தோஷமாக என்னை வைத்துக்கிறாங்களேன்னு சொல்லி உங்களை மக்கள் தேட ஆரம்பிப்பார்கள். அது மாத்திரம் அல்ல, உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் கைகளினாலே அநேகருக்கு உதவி செய்யவும், அநேகரை போஷிக்கவும், உங்கள் குடும்பம் மட்டுமல்லாது அநேகரை நீங்கள் உங்கள் முயற்சிகளினால் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு முறை ஒரு சகோதரன் மரித்த பொழுது அந்த சகோதரனை குறித்து அந்த ஏரியாவே பேசினது. அந்த ஏரியாவே என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும், இந்த மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னாங்க. அப்போ என்ன, ஒருவேளை நல்ல மனுஷனா தெரிஞ்சவங்களா இருக்கும், அதனால சொல்கிறாங்க போல் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை குறித்து ஒவ்வொருத்தரும் சொன்ன காரியம் என்ன? ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு கேஸு சப்ளை எடுத்து கொடுத்தாரு. ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு வீட்டில் சில காரியங்கள் பிரச்சனையாகவே இருந்தது, அந்த மனிதர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார்கள். இன்னொருவர் சொன்னார், நான் படிக்கையிலே இருப்பேன், அதனால் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கொள்வார் அப்படின்னாங்க. இதுதான் பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்ம மூலமாக ஆசீர்வாதம் அடைகிறது. ஒருவேளை நம்ம சோஷியல் ஒர்க்கர் மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் ஊற்று தண்ணீரை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களையும் அறியாமல் அநேகர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். நல்ல சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு நின்று விடாது. அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு நீர் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை ஆபிரகாமின் பிள்ளைகள் பெருகி பெருகி உலக பிரகாரமாக பூமியின் மணலை போல அவர்கள் இந்த இடத்தை நிரப்பி இருக்கலாம், உலகத்தை நிரப்பி இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமின் சந்ததி பெருகினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உமக்குள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் மூலமாக நீர் செய்யும் காரியங்களின் நிமித்தமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த மக்கள் எங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க
இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. ஒருத்தர் 2 பேர் அல்ல, பார்க்கிறவர்கள் எல்லாரும், கேட்கிறவர்கள் எல்லாரும் இவர்கள் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.